வெல்கம் டு வீடியோ. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சாகலையா? விட்டாரு. இப்போ எங்க போறோம் அப்படின்னா சேலுக்கு போறோம். நான் ஜெயிலுக்கு போறேன். கட்டன்ல சேலுக்கு போறோம். 1500 ரூபாய்க்கு ஜாஸ்தி இல்ல. அன்னைக்கு ஒரு 7000 8000 போயிருக்கு. 1500 வந்து பார்ப்பதற்கு வேதாளம் படத்துல சூரிய பார்த்து கேட்பாரு, நீங்க ஏன் சுடிதார் போட்டிருக்கீங்க? நீங்க ஏன் சார் சுடிதார் போட்டிருக்கீங்க? அது இந்த டிசைன் தான் பார்த்துருக்கோம். இது வந்து ப்ளவுஸ் கடிக்கிறது தானே. உங்களுக்கு அடிச்சு கொடுத்தாரா? ஏமாத்திட்டாரு. வாங்கலே போயிட்டு கேட்போம். மெட்டீரியலை பாருங்க. என்னோட அது ஒரு மெட்டீரியலுக்கு வந்து தொட்டு பார்த்து ஆதேஷ் கேட்க போறோம். மரியாதை கருவாச்சி 500 ரூபாய் தரேன். 5 பேர் தான். எது மெட்டீரியல் அந்த டிசைன். இந்த கவுன் நல்லா இருக்கு தானே. இந்த கவுன் அன்னைக்கு நீங்க கவுன் தானே வாங்க. இந்த கவுன் எவ்வளவு தரோம்? அந்த கவுன் தான் கழட்டிட்டாரு. கவுனை கழிச்சுக்கலாம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அதாவது இன்றைய தினம் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர். 50% எல்லாம் 1500 சேல் கொடுத்தோமா பெட்டா கொண்டுருக்கோம். ராஜேஷ் என்ன பாக்குறாருன்னா, அவர் இது 5000 ரூபாய்க்கு தச்சாரு. அது 750 ரூபா. இது அது டிசைன்லாம் போட்டு 1500 ரூபா. டிசைன்லாம் போடாம 750 ரூபா. அதுதான் உங்களை ஏமாத்திருக்காங்க. 5000 கொடுத்து ஏமாந்துருக்கீங்க நீங்க. இதை வாங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன் இனி எவனை பார்த்தாலும் இந்த கல்யாணங்கள் இங்க இருக்கிற எல்லாரும் இது கவுன் போட்டு தெரியும். 750 ரூபா வாங்கிடுவான். நம்மளும் போட்டோம்னா அடுத்து நடக்கிற ஒரு மாசம் நடக்கிற கல்யாணத்துல இந்த நம்ம ஒரு 15000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து வாங்கிருக்கோம். 750 ரூபாய்க்கு வாங்கி நம்ம பக்கத்துலயே வந்து நிற்பான். இப்படி எப்படி 750 ரூபா? அது கூட இது வச்சு இன்னொருத்தர் நான் வாங்கியிருக்கேன். அதாவது இப்ப நம்ம அடுத்து என்ன கொஞ்சம் சொன்னா பின்னுக்கு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இது ராஜேஷ் ப்ரோ வாங்க 5000 ரூபாய் சட்டம் 1500 ரூபாய் போட்டிருக்காங்க. அதுவும் டிசைன் போட்டு சொல்லுங்க. அத டிசைன்லாம் போட்டு ஏமாத்திட்டாங்க. உங்களை ஏமாத்திட்டாங்க ப்ரோ, ஏமாத்திட்டாங்க. 8000 ரூபாய் ஒரிஜினல் பிரைஸ். என்ன ஒன்றும் மேட்டர் கிடையாது. 8000 ரூபாய்க்கு வந்து எவ்வளவு வாங்குது? 1000 ரூபாய்க்கு கொண்டாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. துணிக்குள்ள எக்ஸ்பியர் ஆகும். ஆடி தள்ளுபடி. ஆடி தள்ளுபடி செய்யலா? இப்பதான் தெரியுது. ஆடி தள்ளுபடி வாங்குகள் இன்று எல்லாம் விலை குறைவு, கொள்கையும் வரவு. ஆமா ப்ரோ. சரி முன்னுக்கு போவாங்க. போங்க. பக்கத்து வீடு தெரியும் பார்த்தா. எவ்வளவு பிரைஸ் டிஸ்கவுண்ட்? நீங்க லாக் எடுக்க வந்த மாதிரி இல்ல, விற்பனை கடையில் அந்த பாருங்க, அந்த பிரைஸ் தான். இது சென்னையே இல்லைங்க, ஸ்ரீலங்கா. பல பேரை காலி பண்ணுவான் இந்த கேஜிஎஃப். ஓகே, இனிமேட்டு எல்லாருக்குமே டஃப். நார்மல் பிரைஸ் எவ்வளோ போட்டிருக்கு? 2800 அனுப்பாய். எத்தனை? அன்னைக்கு 50% என்ன? 35. இப்போ 35 எவ்வளோ கொடுப்பாங்க? எவ்வளோ கொடுப்பாங்க? எவ்வளவு இன்னும் கல்குலேட் எடுக்கணும். 1200 1500 இல்லைங்க, இது வந்து 2895. அடிக்கடி ஃப்ரேம் வேற தலை. பரவாயில்ல, 1500 ரூபா. அப்போ நார்மலாக இது உள்ள பிராண்டுடா எமரல்டு தானே. தெரியுமா? இங்கே பாருங்க, இது நல்லா இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் கட்டமாக போட்டிருக்கு. நல்லா இருக்கு.
நல்லா இருக்குது தானே? ஆமா நல்லா இருக்கு. இது என்ன பிராண்ட்? ESY னா ஏதோ ஒரு பிராண்டு, அது பிராண்டா முக்கியம். நல்லா இருக்கு. அது நார்மல் பிராண்டு தான். அப்படிலாம் ஒரு மண்ணாகட்டியும் கிடையாது. என்ன பண்ண போறோம்? சேல்ஸ் பண்ண போறோம். வந்து 1500 800 அந்த மாதிரி பரவாயில்ல. நல்லா இருக்கு. கட்டண நகர சபையில என்ன ஒண்ணு பிரச்சனைனா, நீங்க இந்த வீடியோலாம் பார்த்து இந்த ஷர்ட்லாம் வாங்க வருவீங்க, அன்னைக்கு இதெல்லாம் மூடி இருப்பாங்க. இன்னைக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட். அதாவது இந்த காலை முதல் நள்ளிரவு வரை உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கு. நீங்க இந்த வீடியோ பாக்குறப்ப வந்து செப்டம்பர் ஆயிரும். 2 நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு பிறகு தானே வீடியோ. இல்ல நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போடுறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம 60 வீடியோ அனுப்பியிருக்கோம். அதை எடிட் பண்ணவே டைம் ஆகும். நீ அங்கிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்க போறேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஷர்ட் வாங்குறோம்ல, வாங்கி நம்ம எதுக்கு போறோம்? கஷ்டமான விஷயம் தான். இங்க எதுக்காக வந்தோம் அப்படின்னா, வேற வேலை பயிர் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு சொல்லி வந்தோம். ஆனா வெளியில இருக்கிறதோட நீங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னா நல்லா கூதடிக்காது. குளிரா ஃபீல் பண்ணீங்கன்னா வாங்க. இந்த மாதிரியான ஏங்க நல்லா பண்ணலாம், ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. போய்ஸுக்கே இந்த பக்கம் மட்டும்தான். இதுக்கு இந்த பக்கம் நீங்க, அதுக்கு இந்த பக்கம் நானு. அப்ப இந்த பக்கம் நானா? இது நல்லா எங்க டிஷர்ட்லாம் இருக்கா? இந்த டைம்ல நல்லா இருக்கு. அடி வாங்கிக்கலாம். அதப்பில்ல, நீங்க சரி யாரை பார்த்தாலும் உங்களுக்கு செட் ஆகிரும். உங்களுக்கு செட் ஆகும். சித்திரபுத்திரி பாட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயோ, இங்க நடக்கலாம் இவனால எனக்கு மேட்ச் ஆயிரும் போல் இருக்கே. இது நல்லா இருக்கா? பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. 35 டிஸ்கவுண்ட். இந்த பாருங்க, நல்லா இருக்குது. கொஞ்சம் எடுக்கலாம்ல. ஆடி தள்ளுபடிக்கு நல்ல ட்ரெஸ். இந்த உங்களோட இன்னொரு ட்ரெஸ்ஸை காட்டுறேன். அந்த சிவப்பு கலர். மேபி இருக்கலாம்னா இதை பாருங்க, இதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்குது. சூப்பரா இருக்குது. அதான் மட்டும் ஷோர்ட்ஸ் இருக்கு. என்னங்க அதே மாதிரி இருக்கு. அதேதான். ஆமாங்க. இருங்க, அந்த 3500 ரூபாய். இது வந்து ஒவ்வொரு வந்து போகுது 1800 ரூபாய். ஆனா இதை வாங்குறதுக்கு ராஜேஷ் ஒரு சோர்ஸ் வாங்கினா பிரிச்சு ஒரு சேர்ந்து வச்சுக்கலாம். என்ன ஒரு கவலைனா, இப்படி ஒரு சேல் போட்டிருக்கேன், யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் எடுத்துட்டீங்களே. தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இது எதுக்காக பார்த்துருக்கிறேன் அப்படின்னா, எதுக்காக பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக. இல்லை எதுனாலும் பார்த்துக்கிட்டோம். எதுக்காக பார்த்துருக்கீங்க? அவங்க 2 பேரையும் காணா, அவங்க 2 பேர் தேடுவோம். எங்க அந்த பக்கம் உருப்படி ஏதாச்சும் இருந்துச்சா? இந்த உருப்படி ஏதாச்சும் இருந்துச்சானே? உருப்படியா இங்க வந்து இருக்கிறது வந்து 2 தான். என்னது? அது போய் நான் ட்ரெஸ்ஸை கேட்டேன். நானும் ட்ரெஸ்ஸை தான் சொன்னேன். இந்த சட்டத்தை நான் எடுத்துட்டாங்களா? இதெல்லாம் வந்து 80s ஊத்துவாங்க தெரியுமா? இது ஆஃபீஸ்க்கு போகிறதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆஃபீஸ்க்கே அசிங்கமாக ஒருத்தரவங்கன்னு நினைக்கிறவங்க வந்து இதை ஊற்றுவாங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல. இதெல்லாம் வந்து எங்கள் தாத்தாவுக்கு தான் வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் சரி. அவரே இதெல்லாம் பார்த்து ஆமாம், அவர்கிட்ட வாங்கி கொடுத்தா என்னடா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்பாரு. உனக்கு டேஸ்டே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி. பாய்ஸ் இங்கே வந்து குறவாக தான் இருக்குது போலண்ணா.
கேர்ள்ஸுக்கு தான் அதிகமா இருக்கு. என்ன வாங்கிட்டீங்களா? நீங்க போட்டு வந்து ஆமா, நீங்க போட்டு வந்ததால நீங்க போட்டு வந்து கழட்டி போட்டீங்கல்ல. சீரியஸா டக்குனு பார்த்தா புதுசா ஏற்கனவே சுட்டு போயிட்டு இதெல்லாம் புதுசா நான் வீட்டுக்கு இல்ல, இங்க வந்து என்னன்னா ஜென்ஸோட லேடிஸ் தான் கூட இருக்கு. ஆமா, எல்லா இடங்கள்லயும் அப்படிதான். என்னன்னா பெண்களுக்கு வந்து ஆசை அதிகம் அப்படின்னு இருக்குல்ல, அதை பயன்படுத்தியே இவங்க எல்லாத்தையும் சேல் பண்றது. பசங்க வந்து அப்படி இல்லையே, குப்பையை கொண்டு வந்து புது டிசைன்னாலும் வாங்கிக்குவாங்க. இவ்வளவு ஓப்பனா சொல்ல வேணாம் அதெல்லாம். இவ்வளவு சுத்தி வளைச்சிருக்க வேணாம். இல்ல முன்ன இருந்த பேகி பேண்ட் இருக்குல்ல, பேகி பேண்ட் வந்து அந்த டைம்ல வந்து ஃபேமஸ். ஆனா அது 80s 90s காலத்துக்கு பிறகு வந்து அது இல்லை. இப்போ வந்து ஒரு சிலர் போட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அது என்னமோ அப்பதான் டிசைன். ஜெயலலிதா காலத்துல வந்து லெகின் ஜெயலலிதா போட்டு அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு என்னமோ லெகின் தான் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இது ஜெயலலிதா இந்த காலத்துல அவங்க ஒரு 20-25 வயசுல லெகின் போட்டாங்க. 80s பழைய காலமே 25 வயசுல லெகின் போட்டாங்க அவங்க. ஆனா அது இன்னைக்கு போட்டுக்கிட்டு நாங்க லெகின் வந்து இப்ப நாங்க ஸ்டைல் தானே அப்படின்னு. அது அப்படி இல்லை, யாராச்சும் ஒரு ஆக்டர் வந்து ஏதாச்சும் போட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது போட்டு வந்துருவாங்க. அது ஸ்டைல் எடுத்துருவாங்க. பிரபுதேவா 90sல வந்து அந்த கலர் பேண்ட் போட்டாங்க. அது இன்னைக்கு போட்டு தெரியும். அவர் அப்படியே போட்டு கழட்டி வீசிட்டாரு. அவர் அந்த ஒரு பாட்டுக்கு தான் போட்டாரு. என்ன வெளியே வந்துட்டோம், அவ்வளவுதானே. கஸ்டமரை வந்து ஆமா இப்படி இருக்கு. உங்களுக்கு இது இல்லாம வேணா உங்களுக்கு 3000-4000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. நீங்க 3 வாங்குறீங்க அப்படின்னும் போது லாபம். ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும். 1 750 ரூபா 3 அரை பெருக்கும். பெருக்க தெரியாது. அதாவது கஸ்டமரை வந்துட்டு சேல்ஸ்மேன் ஆக மாதிரியே ராஜேஷ் ப்ரோ. வீடியோ பண்ணி போடுங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அவர் யோசிப்பாரு, நான் பாட்டுக்கு 7 தான் ஏன்டா என்னெல்லாம் இழைக்கிறீங்க. அப்ப நான் தொடர்ந்து வேலை செய்யக்கூடாது. இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. பட் இது நல்லா இருக்கு. ஒமெக்ஸ்ல மாதிரியே இருக்கு. எங்க என்னோட ஒமெக்ஸ் நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஒரு சில கிளாஸ் இருக்காது, ஒரு சிலர் பட்டி இருக்காது. முள்ளே இருக்காது. இங்க வாங்க வரணும், ஆனா வாங்குற மண்ணில் யாருக்குமே இல்லை. சொல்லுங்க என்ன நான் வந்தது நான் கண்டிப்பா ஒரு வருஷம் வாங்கிடலாம். கண்டிப்பா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கலாம். ஆமா இல்ல இதுல நான் தெளிவா சொல்றேன். ஒரு வருஷம் வாங்கலாம். அந்த ஒரு வருஷம் மட்டும் தான் வாங்கலாம். வேற எதுவும் வாங்க முடியாது. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கலாம். அந்த ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் வாங்கலாம். இல்ல இங்க ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் இருக்கு. அதுவும் 300 ரூபா. ஆமா, ஃபுல்லா பசை அடிச்சிருக்கு. அடியில் ஒரு ஓட்டை இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனை. மொத்தம் ஓட்ட பாட்டில். நான் சொன்னது அவருக்கு தப்பா விளங்கிச்சு. நான் வாட்டர் பாட்டில் கிடையாது, வாட்டர் பாட்டில் பேருக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்ல சூப்பர் சேல். வந்து நீங்க டைம் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க. இது வாங்கி டைம் ஓட்டுறதுக்கு ஒன்றும் சாம்பார் ஆப் எனக்கு ஒரு ஹவரா தேடி இந்த ஒரு டவலை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 490 320 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு போக போகிறோம். இதை விட குறைவா வேறு இடத்துல கிடச்சிக்கலாம். ஆனால் நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். சரி, பில் கவுண்டர் போக வேண்டியதான். நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா. நாங்கள் ஆஸ்திரேலியா எல்லை பாதுகாப்பே அமைச்சு. ஆனா தேர்ட் பார்ட்டி இது வேற குரூப், இது வேற வீடியோ. இது அந்த வீடியோ முடிஞ்சா
ஆனா நாங்க சேல் வீடியோ நான் கவர்மெண்ட் ஆனா தேர்ட் பார்ட்டி. கவர்மெண்ட் ஆனால் இது புதுசா இருக்கு தெரியுமா? அது தோட்ட தலைவர் இருக்கணும், இது இருக்கணும். நான் கவர்மெண்ட் வந்துருக்கோம் ஆனால் தேர்ட் பார்ட்டி தான் செய்யணும். இது என்னடா புதுசா இருக்கு? நீங்க என்னடா புதுசா இருக்கீங்க? கவர்மெண்ட் வேலையை தேர்ட் பார்ட்டியில் செஞ்சுருக்கோம். ஆமா ஆமா இப்ப இந்த வீடியோக்காக இதை சொல்லிக்கிட்டு இது வந்து பிக்சல் வீடியோக்காக இல்ல, Pixel. இந்த வீடியோ பிக்சல் பிக்சல் இல்ல பிக்சல் பிக்சல்னா என்னது? கேமரால வருது பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல பிக்சலே அப்படிதான் சொன்னாரு. நான் என்ன பிக்சல் இங்க இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆட்டன் நகர சொல்லி மட்டும் ஆ. ஆமா இப்போ வந்து இதுக்கு இன்னைக்கு வேற நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு விருது வாங்கினாரு இவரு. இந்த விருது வந்து Memorial. காசு- ஆமா விருதாட்சிகள் நினைவு சின்னமா? நினைவு சின்னம். உன் கை ரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னம் கட்டுறதுக்கு. அந்த நினைவு சின்னம் வாங்கின நேரத்துல ஒரு ஆள்கிட்ட அதுதான் ஆமா யாரு யாரு கையில வாங்கினாரு? வாங்குனாங்க? யாருக்கு என்ன என்ன வாங்குறோம்? போட்டோ அனுப்புறேன் அத போடு என்ன? நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. அன்சிகா மொத்தம் ஐபோன் வாங்கினாங்க, வாங்கி செல்ஃபி எடுத்துக்காங்க. அதே மாதிரி தலைவனும் ஐபோன் வாங்கி செல்ஃபி எடுத்துருக்காங்க. அதே மாடல்ல நான் அந்த சட்டை இல்ல, அதே மாடல் வாங்கிட்டீங்களா? இருங்க வா. ஆமா அதே மாடல் அதே சாப்பாடு வாங்கிட்டு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அதே ரிங் தெரியல அதே ரிங் வேற என்ன? வேற பிடிச்சா நீங்க கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆமா ஒரே கலர் Dress ஆமா. ஒரே அது வந்து இவர் வந்து 21 வயதா இருக்கும்போது அந்த மாதிரி குறும்பான விளையாட்டுகள். அன்சிகா மோத்வானிக்கு அதே வயசு தான், எனக்கும் அதுக்கு ஒரே வயசு தான். அப்படியோ அந்த அளவுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச மொத்தம் அன்னைக்கு இப்ப என்ன வயசு 32 பண்ணீங்க அப்படின்னா ஐயோ, அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. அவ யாருடா எனக்கு? அந்த அந்த நினைவு சின்னம் அவார்டு இருங்க, அந்த அவார்டை வந்து இப்போ ஒருத்தர் எடுத்து- நான் footage ல நானும் நிறையா தான் நிக்கிறேன், நீங்க தான் நினைச்சிருக்கீங்க. எல்லாரும் உங்களை வெயிட் பண்ணதா நீங்க எங்க வெயிட் பண்ணுவாங்க. இந்த அவார்டு தான். பாட்டில இருந்து சரக்கு எடுக்கிற மாதிரி பாருங்களேன், பாட்டில் இருந்து சரக்கு எடுக்கிறாங்க. பேக்ல இருந்து சரக்கு எடுக்கிற மாதிரி. ஓகே, இதான் அந்த அவார்டு. அந்த வில்லு படத்துல விஜய் சவாடிக்கா சவாடிக்கா நினைவு சின்னம். ஆமா, வினோசன் செத்து போயிட்டாரு. அன்சிகா எங்கனையா பிடிச்சிச்சு, இங்கே பிடிச்சா அவர் அவனே என்னையே தான் பிடிப்பேன். அந்த கலைங்க அப்படி பிடிச்சா நீ இதை மட்டும் தாண்டி பிடிக்க முடியும் மாப்பிள்ளை அப்படின்னு ஆயிரும். ஆமா அதான் கல்யாணம் கட்டிச்சு. கல்யாணம் கட்டி- ஆமா, அப்படியோ ஆமா அது தெரியாதா? கல்யாணம் கட்டிடுச்சு. கல்யாணம் கட்டிருச்சோ. ஆமா அதுல அப்புறம் எதுக்கு அதை பிடிச்சிக்கிதுன்னா வச்சுக்க. நல்லா தான் இருக்கு. இல்லாட்டி மட்டும் அப்படியே பரவாயில்ல. என்னோட கையில வச்சுட்டவா பேக்கரி வச்சிருக்கீங்க. இதை வந்து நாங்க ரிவீல் பண்றோம். இது எடுத்தோம். அதுக்காகத்தான் இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சோம். கடைசியா போயிட்டு அங்க போயிட்டு பழைய துணியை பார்த்துட்டு இல்ல. கறி துணியை இப்ப பார்த்துட்டு நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னா 50% சேல் போகுது, கடைசியா இந்த இது காட்டுறப்ப 50% சேல். ஆனா இதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா வேணாம், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன். அங்க வந்து 50% ஆஃபர் கொடுத்தாங்க, இது வந்து 100% ஆஃபர்ல ஃப்ரீயா கொடுத்தானுங்க. ஆமா, எதுக்கு ஃப்ரீ தானே, காசு கொடுத்தாங்களே. காசு கொடுத்து அவார்டு வாங்குவேன் ஏங்க, எனக்கு. இது முழுக்க நாங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது காசு கொடுத்து வாங்கல பார்த்த விஷயம் வாங்கி நீங்க காசு கொடுத்து வாங்கல. ஆமா, இது நல்லா பாரு, நல்லா பாரு. ஆமா இது இதுவும் கிடையாது. நினைவுச்சு. இது விரதம் கிடையாது. அப்ப என்ன சொல்றது? இது வந்து ஒரு மயிரும் கிடையாது. கிடையாது. அதை எடுத்து உள்ள வைங்க. இதுதான் எப்படி தலைகளை தெரியுது. எடுத்து இந்த Reload பண்ணி பாருங்க. இந்த வீடியோ என்ன செய்யணும்னா அதை எடுத்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இது கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு பார்க்கணும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தால மாட்டிட்டு படுற பாடு. அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வீடியோ எப்போ நன்றி வணக்கம். இது உங்கள் வினோசன் vlog அப்படின்னா அவர் போடுவாரு. இதே உங்கள் வினோசன் ஆமா, ஏதோ ஒரு வீடியோ ஒன்று செஞ்சிருப்பான். அந்த ஒரே வீடியோவை இன்னைக்கு எல்லாத்துலயும் போடுவான். சரியா? லிமிட் முடிஞ்சு நான் என்ன பண்றது? டேட்டா சரி காசு ஒரு 10 செகண்டுக்கு செஞ்சு வச்சிருப்பான், அதை டெய்லி போட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கே இதை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னையுமே பாருங்க சென்டர்ல வச்சுக்கோ மாறு. ஆமா, இது எனக்கு ஒரு ஆளை வந்து பொண்ணு பார்க்கணும் புரோக்கராவே மாறிட்டாங்க. மஞ்சள் போய் வேலை கொடுத்துட்டாரு அன்னைக்குன்னு பார்த்து எடுத்து கக்கத்தை வச்சுட்டு தேட ஆரம்பிச்சே பாருங்க. ஸ்கூல் ஃபுல்லா ஒண்ணா ஆமா, டீச்சர் ஒருத்தர் வேணும் அப்படின்னு நிக்கிறாரு. ஹலோ சொப்பன சுந்தரி டீச்சரா? ஆமாங்க. கல்யாண கட்டையா நீங்க நினைக்கிற மாதிரி. கடைசியா ஸ்கூல் முழுக்க தேடியாச்சு. டீச்சர் வந்து சயின்ஸ்ல எக்ஸிபிஷனுக்கு போயிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு 4 தடவை சுத்திக்கிட்டு இருந்தோம். பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்னன்னா ஸ்கூலை சொல்ல மாட்டோம்,
ஜீவராணியா தெரிஞ்சு சொல்லுங்க. ஜீவராணி வாழ்க. ரொம்ப தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கே தெரியாது. உங்களே தெரியாது. ஜீவராணியை வந்து இவருக்கு தெரியும், அவங்களுக்கு ஜீவராணிக்கு இவரை தெரியாது. பாய் 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 பாய். வீடியோ முடிஞ்சு.